ஆமாங்க, நம்ம எல்லாருடைய கனவு கோவிலான திருச்செந்தூர் கோவிலுக்கு தான் இந்த வைகாசி விசாகத்தில் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றி நிறைய பேர் வீடியோலையும் 4 பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களுமே இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னால் வந்த தம்பிங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பசங்க தான். நாங்கள் போன உடனே என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, அண்ணா எங்களை எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க, ஆனால் யாருமே போட மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்காகவே அவங்களோட வீடியோவை நான் முன்னால் போட்டிருப்பேன். ஸோ அந்த தம்பிங்களுக்காக இந்த வீடியோவை வந்து ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகலாம். ஸோ இந்த கோவிலுக்கு வரவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் நேராக வந்து சாமியை பார்க்க முடியாது. பின்னால் போயிட்டு பீச்சில் ஒரு முறை குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாளி கிணறுல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சித்தர்களை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாமியை பார்க்கணும். இந்த ப்ராசஸை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. முருகர் வந்து நம்மளோட வாழ்க்கையை ஒரு சின்ன விஷயத்தில் சொல்லியிருப்பார். இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 படை வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட அமைப்பு பற்றி நான் சொல்கிறேன். 5 வீடு வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கும். அதாவது நீங்கள் கீழே இருந்து மலை மேலே ஏறி முருகரை பார்த்துட்டு திரும்பவும் கீழே வந்துடுவீங்க. அதுக்கான லைஃப் லெசன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் டவுன்ஃபாலில் இருந்து மேலே போனீங்கன்னா அங்கேருந்து திரும்பவும் டவுன்ஃபாலை பார்த்து தான் ஆகணுன்றதை வந்து சொல்லியிருப்பார். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்பில் இருந்து டவுன்ஃபாலுக்கு போய் முருகனை பார்த்துட்டு திரும்பவும் டாப்புக்கு வந்துடுவீங்க. அதாவது ஒரு மனுஷனாக பிறந்துட்டா வெற்றியும் தோல்வியும் வந்து என்றைக்குமே நிரந்தரம் இல்லைன்றத முருகர் அவரோட கோவில்கள் மூலயமாவே சொல்லியிருப்பார். இந்த கோவிலுமே அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். நிறைய வரலாறுகளை சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை வந்து போயிட்டீங்கன்னாவே கட்டாயம் நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எதை நம்பி இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களோ முருகர் கட்டாயம் அதை நிறைவேற்றி வைப்பார். நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஸோ நாங்களுமே ஃபேமிலியாக போயிட்டு அப்படியே பீச்சில் ஒரு குளியில் போட்டுட்டு நாளி கிணறுல குளிச்சுட்டு, இந்த நாளி கிணறை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, முருகரும் அவரோட படை வீரர்களும் போர் முடிஞ்சதுக்கப்புறம் சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு திருச்செந்தூரில் வந்து அடைக்கலம் புகுறாங்க. அங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு தண்ணியே இல்லை. ஸோ அதுக்காக வந்து ஏற்படுத்தின ஒரு கிணறு தான் அந்த நாளி கிணறு. ஸோ அந்த கிணறுல குளித்தா இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்கும்ன்றத சொல்கிறாங்கங்க. மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா என்ன கூட்டம் இருந்தாலும் அந்த கிணறுல ஒரு வாட்டி குளிச்சுட்டு வாங்க. அது உப்பு இல்லாத தண்ணி இருக்கிற ஒரு கிணறு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே முருகனை பார்க்க போயிடலாம். முருகனை பார்க்க போகும்போது ஆஸ்யூஷுவலாக வந்து மென்ஸ் வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் நான் ஒரு சில விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா, இப்போ வந்து கோவிலை வந்து டாப் நாச்சாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, நீங்கள் திருப்பதிக்கு போயிருப்பீங்க. ஸோ அங்கே எப்படி ஒரு டீசன்சி, அங்கே எப்படி வந்து ஒரு கூட்டத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறையில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகனை பார்க்க வர்றாங்க. அந்த அறையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா வசதியாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய தங்குற இடம், நிறைய ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் பயங்கரமாக ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் மேபி ஒரு 6 மாதம் கழிச்சு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.